Hi students, welcome to MathWin. இந்த வீடியோவில் example 1.16 பார்க்கலாம். Forensic scientists can determine the height of a person based on the length of the thigh bone. They usually do so using the function h of b equal to 2.47b plus 54.10, where b is the length of the thigh bone. அதாவது bங்கிறது வந்து length of the thigh bone. இப்போது இவங்க கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஒன்னா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். இப்போது ஒன்னா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டெஃபனிஷன் பார்த்துருக்கோம். இஃப் ஃபார் ஆல் a1 a2 பிலாங்ஸ் டு a, f of a1 ஈக்குவல் டு f of a2 இம்ப்ளைஸ் a1 ஈக்குவல் டு a2. அதாவது f of a1 ஈக்குவல் டு f of a2வாக இருக்கும்போது a1 ஈக்குவல் டு a2ன்னு கிடச்சிது அப்படின்னா அது வந்து ஒன் ஃபங்க்ஷன். ஸோ அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணலான்னா இது h of b கொடுத்துருக்காங்க. இப்போது h of b1 நம்மளோட அசம்ஷன் வந்துட்டு h of b1 ஈக்குவல் டு h of b2ன்னு எடுத்துகிட்டு b1 ஈக்குவல் டு b2ன்னு கிடச்சிது அப்படின்னா இது வந்து ஒன் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ அதை பார்க்கலாம். let us assume that h of b1 ஈக்குவல் டு h of b2ன்னு அசம்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போது h of b1 அப்படின்னா இந்த bக்கு பதிலாக b1 நம்ம எழுதணும் இந்த ஈக்குவேஷனில். ஸோ 2.47 b1 ப்ளஸ் 54.10 ஈக்குவல் டு 2.47 b2 ப்ளஸ் 54.10. இப்போது இந்த 54.10 வந்து ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2.47 b1 ஈக்குவல் டு 2.47 b2, which implies b1 equal to b2. So h of b1 equal to h of b2ன்னு எடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு b1 equal to b2 அப்படின்னு கிடச்சது அப்படின்னா இது வந்து ஒரு ஒன் ஃபங்க்ஷன். ஸோ ஃப்ரம் டெஃபனிஷன் we can get இது வந்து ஒரு ஒன் ஃபங்க்ஷன். thus h of b1 equal to h of b2, which implies b1 equal to b2. So the function h is 1. Second subdivision பாருங்க. Find the height of a person if the length of his thigh bone is 50 cm. length வந்து 50 cm இருந்தது அப்படின்னா height வந்து கேட்டிருக்காங்க. அதாவது b equal to 50 cm, h of b வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ b equal to 50, h of b வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். h of b equal to given ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து 2.47b ப்ளஸ் 54.10. இங்கே bயை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். h of 50 equal to 2.47 into 50 plus 54.10. ஸோ 2.47 into 50 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 123.50 ப்ளஸ் 54.10. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம கிடைக்கிறது வந்து 177.60 சென்டிமீட்டர். இந்த சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ h of 50 நீங்கள் இதை வந்து சைடில் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ h of 50 வந்து 177.60 சென்டிமீட்டர். Third subdivision, find the length of the thigh bone if the height of a person is 147.96 cm. அதாவது h of b ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, b வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. given ஃபங்க்ஷனை எழுதிக்கலாம். h of b equal to 2.47b plus 54.10. இப்போ h of b வந்து 147.96 equal to 2.47b plus 54.10. ஸோ நம்பர்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாம். மைனஸ் 54.10 ஈக்குவல் டு 2.47b. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா 93.86 ஈக்குவல் டு 2.47b. தேர்ஃபோர் b ஈக்குவல் டு 93.86 by 2.47. ஸோ இந்த டெசிமல் எடுக்கிறதுக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடலாம். 9386 divided by
247. இதை வந்து நம்ம லாங் டிவிஷன் பண்ணிக்கலாம். 247. ஃபஸ்ட்டு 3 எடுத்தோம் அப்படின்னா 3 7s are 21, 2 3 4s are 12, so 14, remaining 1, 3 2s are 6, 6 plus 1 7, so 7 9 1. இந்த 6-ஐ கீழே இறக்கிடலாம். தென் இங்கே வந்து 8 போட்டோம் அப்படின்னா 8 7s are 56, 5 8 4s are 32 plus 5 37, 3 8 2s are 16 plus 3 19. ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இதில். தேர்ஃபோர் B ஈக்குவல் டு 38. இங்கே கொடுத்துருக்க யூனிட் வந்து சென்டிமீட்டர்ஸ். ஸோ யூனிட்டையும் எடுத்து எழுதிடும். ஸோ பியோட வேல்யூ 38 சென்டிமீட்டர். இப்போது எடுத்து எழுதிடலாம். தேர்ஃபோர் தி லென்த் ஆஃப் தி thigh bone is 38 centimeter. ஸோ இந்த எக்ஸாம்பிள் அவ்வளோதான். தேங்க்யூ.